அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோங்க. அதாவது புல்மேட்டு பாதையில் நான் போகும்போது 80 வயசு தாத்தா கூட என் கூட நடந்து வந்தார். சரியான விரத முறைகள் அவருக்கு இருந்துச்சு. அவரால் அந்த பயணத்தை ஒரு 5.5 மணி நேரத்தில் முடிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பெரியவங்க, சின்ன குழந்தைங்க, அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் நம்ம ஃபாலோவர்ஸ் புல்மேட்டு பாதையில் பயணம் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தோட வீடியோவுமே நான் அப்டேட் பண்ணியிருக்கோம், அப்லோட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஒரு விஷயம் என்ன நான் சொல்ல வரேன்னா, உங்களால் முடியும்னா மட்டும் தயவு செஞ்சு புல்மேட்டு பாதையில் பயணம் பண்ணுங்கள். எதனாலனா, புல்மேட்டு பாதையில் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த இறக்கம்ங்கிறது ரொம்ப டவுனாகவும் இறங்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, மலை ஏற தெரிஞ்சவங்களுக்கு, வெள்ளிங்கிரி அந்த மாதிரி மலை ஏற தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த தாத்தாவுக்கு 80 வயசு இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே ஒட்டுக்காக தான் வந்தோம். ரொம்ப அழகாக நம்ம கீழே வந்துட்டோம். இவரும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையோட அனுபவத்தெல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துருப்பார். அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி 80 வயசு தாத்தாவாலையும் அந்த மலைப்பாதையை இறங்க முடியும். ஆனால் ஒரு சிலரால் 40 வயசுக்கு மேலே இறங்க முடியாது. ஒரு சிலரால் அதுக்கு கம்மியாக இருக்கிற வயசுனாலையும் இறங்க முடியாது. இது எதற்காக நான் திரும்ப நான் சொல்கிறேன்னா, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சரியான விரத முறைகள் இல்லாமல் கூட அவங்க புல்மேட்டு பாதையில் பெருவழி பாதையை விட ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு பயணம் பண்ணாதீங்க. உங்களால் முடியும்னு சொல்லி உங்கள் மனசுக்கு தெரியும். நான் வீடியோலேருந்தே அதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களால் முடியும்னா மட்டும் நீங்கள் அதில் பயணம் பண்ணுங்கள். மற்றவங்க யார் புல்மேட்டு பாதை நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாலுமே கூட அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதில் போய் அப்படி என்ன தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தயவு செஞ்சு புல்மேட்டு பாதையில் பயணம் பண்ணாதீங்க. அந்த ஐயப்ப மேலே முழுமையான நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த வழியில் பயணம் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச வழியில் நீங்கள் எந்த வழியாக இருந்தாலும் நீங்கள் பயணம் பண்ணுங்கள். பெருவழி பாதையிலையுமே சின்ன குழந்தைங்க 48 கிலோமீட்டர்லாம் நடந்து வராங்க. பெருவழி பாதையெல்லாம் ரொம்ப ரொம்ப கடினம். ஆனால் அதுலேயும் நடந்து வந்துட்டு தான் இருக்காங்க. அதனால் இனி வரும் காலங்களில் உங்களால் முடிஞ்சால் மட்டும் நீங்கள் புல்மேட்டு பாதையில் பயணம் பண்ணுங்கள். நம்ம வீடியோலேருந்தே அதே தான் சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து பெருவழி பாதை விட கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் வரீங்க. இருந்தாலும் நிறைய பேர் சந்தோஷமாக மலையேறி வீட்டுக்கு போயிட்டும் இருக்காங்க. இருந்தாலும் முடியாதவங்களுக்காக தான் நான் திரும்ப நான் சொல்கிறேன். ஸோ அதனால் அதை மனசில் மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களால் முடியும்னா மட்டும் நீங்கள் எந்த வழியாக இருந்தாலும் நீங்கள் பயணம் பண்ணுங்கள். அதனால தான் ஒவ்வொரு நாளும் நான் வீடியோ போடும்போது நம்மளுடைய ஃபாலோவர்ஸோட வீடியோவை நான் எடுத்து கொடுத்துட்றது. எல்லாமே நம்ம ஃபாலோவர்ஸ் வீடியோவை எடுத்து கொடுத்துறது. ஏன்னா அவங்களால முடிஞ்சனால தான் அவங்க இந்த புல்மேட்டு பாதையில் பயணம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோ நம்ம ஃபாலோவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அப்டேட் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களால் முடியும்னா மட்டும் நீங்கள் எந்த வழியாக இருந்தாலும் பயணம் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. உங்களுடைய உடல் தகுதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த வழியில் போனாலும் நான் சொல்கிறேன்.